பெரியமா இவங்க தான் உங்க ஃப்ரெண்டா? ஆமா வருண். எக்காரணத்தை கொண்டும் நீ என் குடும்பத்து முன்னாடி வந்துடவே கூடாது. இனிமே உன்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். பெரியமா இவங்க என் கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள உங்களுக்கு எப்படி பழக்கம்? இவங்க உன் கடையில ஒர்க் பண்ணாங்களா? ஆமா பெரியமா, ஹவுஸ் கீப்பிங்கா வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. எனக்கு உடம்புக்கு முடியல, அதான்ப்பா. ஆமா வருண், இவங்களுக்கு உடம்புக்கு முடியல. மதுரையில இருந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க. கோவில்ல தான் ஒரு நாள் இவங்கள பார்த்தேன். அப்போல இருந்து நல்ல பழக்கம். இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டாங்க. என் பர்த்டேல அவங்களும் கூட இருக்கலாமேன்னு என் மனசுல பட்டுச்சு. கூட்டிட்டு வந்துட்டேன். ஆண்டி உங்க பேர் என்ன? லக்ஷ்மிமா. நைஸ் நேம் ஆண்டி. அதான் ஆண்டி வந்துட்டாங்கல்ல, கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். லட்சுமி நில்லு. நீ எப்படிங்க வந்த? லீலாவை எப்படி உனக்கு தெரியும்? சத்தியமா இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. லீலா உங்க பொண்டாட்டின்னு தெரியாது. யதார்த்தமா கோவில்ல பார்த்து பழகணும். சரி அவங்க கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் இப்பவே இங்க இருந்து போறேங்க. நீ இப்ப திடீர்னு இங்க இருந்து கிளம்பி போனா இங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் இங்க இருக்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல. அண்ணாமலை என் மேல எவ்வளவு கோவத்துல இருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அவளுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு. அதையும் மீறி நான் இங்க வந்திருக்கேன். விதி என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கு. என்னால இந்த வீட்டுக்கு ஒரு பாதகம் வரத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேங்க. அவசரப்படாத லட்சுமி. மாமா, முதல்ல உள்ள போ லக்ஷ்மி. அக்காவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துரும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணும்னா நீ உள்ள போகணும்.